வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வாரத்தன்ன வந்துச்சு, ஆனால் வந்தார். ஆனால் என்னாச்சு, இந்த மாதிரி போராட்ட காலத்தில் ஏதோ ஆத்திரத்தின் வெளிப்பாடு ஒன்றா நிற்கிறோம். தேர்தல் அரசியலில் தலைவர்கள் அனைவருமே சிந்திங்க. எங்கள் டாக்டர் பாரதி, நீங்களாம் மூத்தவங்க, என் ரத்தத்துக்கிட்ட சொல்லுங்க. நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமைக்கு கீழ், ஒரு குடையின் கீழ் ரத்தம், நீனே தலைமை ஏறு, நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க, எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப்ல எங்க மணியரசன் நானும் எல்லா முயற்சி எடுத்தேன். இப்பயும் என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா மனால ஓரளவுக்கு ஏதோ அவன் நீங்க உங்க பாணியில அவங்க திருட்டு திராவிடமா இருக்கலாம், இல்ல திருட்டு அதிமுக இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஆனா ஏதோ ஓரளவுக்கு நம்ம போனா ஒரு மாண்போட வாங்க, உட்காருங்க, பேசுங்க, ஒரு அரசியல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்கான், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அவன் ஒரு தகுதியானவங்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப ரத்தம், நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன். அவன் அதானிக்கும் அம்பானிக்கும் குத்தகை என்கிற பெயர்ல ரியல் எஸ்டேட் மாதிரி கடலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். கேட்க நாதி இல்லை. ஆக அதிகாரம் வலிமையானதுதான். அந்த அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவதற்கான அரசியல். எனக்கு இந்த கேடுகட்ட அரசியல தான் போய் முடியும். இந்த பெரும் கூட்டம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இது என்ன ரீல் போடுறது, சாட் போடுறது தெரிஞ்சுதான் நான் என்ன சொன்னேன், எப்பா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு போறேன். ஐயோ இவனு கூடலாம் போய் சட்டமன்றத்தில் ஏன் சொன்னாங்க, வந்து கன்வின்ஸ் பண்ணான். திமுக 2ஆம் கட்டத்தில் எல்லாம் நீங்களாம் சட்டமன்றத்தில் ரொம்ப முக்கியம், பேசக்கூடிய ஆள், நீங்களாம் சரியா உள்ள போகணும் அப்படின்னாங்க. ஐயோ இவனுக்கிட்ட போய் நம்ம பேசி நமக்கு என்ன புரியும், இது இந்த எல்லா பத்திரிகை கணிப்பு அப்படி இப்படி சொல்றது நானும் கொஞ்சம் கணிச்சேன். இது எல்லாம் இந்த காளியாங்குடி கூட்டம், எதுமோ ஒரு கூட்டம் எல்லாம் அங்கே தான் நாங்கள் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு தெரியுது. அதனால் இந்த தேர்தலையும் நம்ம நிற்கக்கூடாது, நாம் இது போன்ற ஒரு வேலையை செய்யும். ஆஃப்டர் தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்களை அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த பணியை செய்வோம் என்று மூத்தவர் தலைமையிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். இங்கே யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, யாரு மக்களை அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அந்த பணிவு, தலைமை, பண்புகள், விட்டுக் கொடுப்புகள் எல்லாம் இங்கு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது. ஆக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான், இது அனைத்து கட்சி தலைவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் ஒரு சின்ன ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் இதை நான் நடத்துகிறோம். நிச்சயம் இது அரசியல் அணியாக கூட மாற வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம், தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம். இங்க இருக்கிறத விட இந்த வெளிநாட்டுக்கு போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சி 100வது மாடல தலைகீழ கட்டி தொங்க விட்டு பெயிண்ட் அடிக்கிறான, அவன் தான் இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மேடையில ஒன்னா இருக்கணும்னு விரும்புறான். எங்க அரசியல் களத்திலும் ஒன்னா நிக்கணும்னு விரும்புறான். புலம்பெயர்ந்த ஈழ தமிழர்கள் அதை விரும்புகிறார்கள். நீங்க தமிழ்நாட்டில் ஏங்க இப்படி போயிருக்கீங்க, ஏங்க என்னைக்கும் ஒன்னாக மாட்டேன்றீங்க அப்படின்னு எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் கேள்வி அப்படிதான். ஏன் வேல்முருகன் நீங்க ஒரு பெரிய தனியா ஒரு கட்சி, சீமான் அண்ணன் ஒரு தனியா ஒரு கட்சி, உங்க ராமதாஸ் ஐயா ஒரு தனியா ஒரு கட்சி, திருமா அண்ணன் ஒரு தனியா கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கட்சி, தனியரசு ஒரு கட்சின்றான். அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. ஆக அவர்களுடைய ஆவல், அவருடைய எண்ணம் நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை இனிமேலாவது இந்த கூட்டமைப்பு இந்த தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களில் நாம் ஒன்று கூடி போராட்டங்களை முன்னெடுத்து நாம் வலிமையாக நின்று அரசியல் அதிகாரத்தை நிறுவக்கூடியவர்களாக, அரசியல் அதிகாரத்தை நாம் தீர்மானிக்கக்கூடியவர்களாக, நமக்கான இடங்களை நாமே பங்கிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமைப்பாகவும் இது எதிர்காலத்தில் உருவாக வேண்டும். அதற்கு மேடைகளை வீற்றிருக்கிற தலைவர்கள் அணியுமாக வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளை ஏற்று பெரும் திரளாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்த அனைத்து என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பாதுகாப்பளித்த காவல்துறைக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை கூறி, இங்கு எந்தவித ஈகோவும் பார்க்காமல் வருகை தந்து உரையாற்றிய அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.